ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரெட் பெல்லி பக்குவை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு பக்குவை பற்றி பேச சொல்லி, அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பக்கு வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பெல்லி பக்கு தான். அதனால நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பக்குவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சூன் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பக்குவை பார்த்துடலாம், ரெட் பெல்லி பக்குவை. இந்த ரெட் பெல்லி பக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அது என்னென்னா இதே ஹைப்ரிட் பண்ணி அல்பினோன்னு ஒன்று இருக்குது, அண்ட் அதுலேயே வந்து ஒயிட் கலர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பக்கு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏரி வவ்வால்னு சொல்லி சாப்பிட்ற மீனாகவும் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபார்மிங்க்கு தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்வேரியம் ஹாபியில் நம்ம வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இது அக்வேரியம் ஹாபிலையும் இருக்குது, ஃபார்மிங்க்கு மட்டும் கிடையாது, அக்வேரியம் ஹாபிலையும் இருக்குது. அண்ட் இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம நேட்டிவ் மீன் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏரி வவ்வால்னு சொல்லி கூப்பிட்டு சேல் பண்ணுறதுனால இது வந்து நேட்டிவ் மீன் நினச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து நேட்டிவ் மீன் கிடையாது. இதோட நேட்டிவ் பார்த்திங்கனாலே அமேசான் தான். இதுவும் நம்ம வயலில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெசிவ் ஸ்பீஷஸாக மாறிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஷோல் பேக்ரவுண்டில் கொஞ்சம் மோட்ரு ஓடுற சவுண்டு வரும், ஏன்னா ஏஞ்சல் குட்டி ஆச் ஆகிறதுக்காக தனியாக வச்சு இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சவுண்டு வரும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த மீனை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா வயலெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் இது பக்கு. ஸோ இதுவே கேப்டிவிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட் அண்ட் 1.5 ஃபீட் அவ்வளோதாங்க ரெட் பெல்லி பக்குவை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இது பிரானா நினச்சி வாங்குறீங்க. இது பிரானா கிடையாது. ஸோ பிரானாவோட ஃபேமிலி தான். பட் இவனுங்க வந்து வெஜிடேரியன், அவனுங்க நான் வெஜிடேரியன். பட் பக்கு வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் எடுக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே சாப்பிடும் பக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபீடிங்க்கு நம்ம வந்து பக்குவை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேங்க் சைஸ் நம்ம மெயினாக அதை தான் சொல்லணும், அதை மறந்துட்ட பாருங்கள். ஸோ டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா பக்குக்கு வந்து நீங்கள் சிங்கிளாக ஒரு பக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு 5 ஃபீட் டேங்க் போதும்னு நான் சொல்லுவேன். பட் சைஸ் லென்த்து மட்டும் முக்கியம் கிடையாது. இந்த பக்கு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா அதோட பிரெத்து, பிரெத்துன்ற மாதிரிங்க டெப்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிரெத்தும் முக்கியம். ஸோ வந்து பக்கு வந்து நீளமாக வளர்றதும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பாடி ஸ்ட்ரைட்டாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் மாதிரி அவன் இருப்பான். அவன் ரொம்ப பெருசாக வளருவான். ஸோ அதனால் வந்து டெப்த்து ரொம்ப முக்கியம் டேங்க்கில். நான் ஒரு பக்குக்கு 5 ஃபீட் டேங்க் சொன்னேன். நீங்கள் 2-3 ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மீன் வந்து ஃபீடிங் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து கேரட்டு அண்ட் குக்கும்பர் அவிச்சு போட்டாலும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பெல்லட்ஸு, அப்புறம் மீட்டில் சின்ன சின்னதாக துண்டு கட் பண்ணி கொடுத்தாலும் அதையும் சாப்பிடுவாங்க. அண்ட் இவனுங்க பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ரெட் பெல்லி வந்து மறைஞ்சி போயிடும், அப்படியே பிளாக் ஆகிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபின்னில். ஸோ அது கீழே இருக்க அந்த பெல்விக் ஃபின்னும் அப்புறம் ஆனல் ஃபின்லேயும். ஸோ அதுவும் கொஞ்சோண்டு தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6.5லேருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்ரு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் ஓகே, அக்ளைனாக இருந்தாலும் ஓகே. அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmலேருந்து 300 ppmக்குள்ளே வைங்க. ஓகே ஷோல், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. see you next video. bye ஷோல்.